दुनिया आखिरी जगह है और दुनिया से जाने के बाद ये ज़िंदगी है जो हमेशा की ज़िंदगी है, जो दायमी ज़िंदगी है। பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நம் அனைவரும் தெரிந்து வைத்த விஷயமாக இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறதே இது தற்காலிகமானது. ஆகிரத் மறுமை இருக்கின்றது, இது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையாக இருக்கிறது. हर पैदा होने वाले को दुनिया से जाना है। लाखों लोग करोड़ों लोग अब तक आए हैं, चले गए, एक दिन आएगा कि हम भी चले जाएंगे. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கோடானு கோடி மக்கள் உலகத்தில் வந்து மரணித்து விட்டார்கள். நாமும் ஒரு நாள் செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். आदमी दुनिया में पैदा होता है वो मरने के लिए पैदा होता है, जीने के लिए नहीं पैदा होता है. மனிதன் உலகத்தில் பிறப்பது மரணிப்பதற்காக வேண்டிதான் பிறக்கின்றான். और आदमी मरता है तो जीने के लिए मरता है. மனிதன் மரணிக்கின்றானே அது வாழ்வதற்காக வேண்டி மரணிக்கின்றான். लोग ये समझते हैं कि पैदा हो गया तो अब जिंदा रहेगा, मर गया तो मर गया, ऐसा नहीं है. மனிதர்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், உலகத்தில் பிறப்பது வாழ்வதற்காக வேண்டி, மரணிப்பது அது மரணிப்பதற்காக வேண்டி. அவ்வாறு கிடையாது. हर आदमी को अपनी तारीख पैदाइश मालूम है, लेकिन तारीख वफात का इल्म नहीं है. ஒவ்வொருவருக்கும் தாம் பிறந்த தேதி அவர்களுக்கு தெரியும், ஆனால் மரணிக்கக்கூடிய தேதி அவர்களுக்கு தெரியாது. और हर आदमी इस बात पर यकीन रखता है कि मौत का वक्त किसी को मालूम नहीं है सिवाय अल्लाह के. ஒவ்வொரு மனிதனும் இதை நம்பிக்கொண்டிருக்கின்றான், மரணத்துடைய நேரம் என்பது யாருக்கும் தெரியாது என்பதாக, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். मौत बुढ़ापे में भी आती है, जवानी में भी आती है, बचपन में भी आती है. மவுத் இருக்கின்றதே இது வயோதிகத்திலும் வரும், குழந்தைத்தனத்திலும் வரும், வாலிபத்திலும் வரும். अल्लाह ताला ने कुरान करीम में मौत और जिंदगी का तस्करा फरमाया है. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மௌத்தை பற்றியும் ஹயாத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் சொல்லி காட்டுகின்றான். அல்லதி खलक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला. अल्लाह ताला ने इस आयत में मौत का तस्करा पहले किया है और हयात का तस्करा बाद में किया है. அல்லதி खलक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला என்ற இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மரணத்தை முன்பதாக கூறி வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா பின்னால் கூறுகின்றான். इसलिए कि जिंदगी लेकर दुनिया में आना गैर यकीनी है, इसलिए कि बाद मर्तबा बच्चा माँ के पेट ही में मर जाता है और पैदा होता है तो मर कर पैदा होता है. ஏனென்று சொன்னால் வாழ்க்கை என்பது உறுதி இல்லை, ஆனால் மரணம் என்பது உறுதியாக இருக்கின்றது. அதனால்தான் ஒரு சில குழந்தைகள் மரணித்து பிறக்கின்றது, பிறந்தவுடன் மரணித்து விடுகின்றது. लोग पूछते हैं मौलाना बच्चा माँ के पेट में पैदा होकर मरा है, शरीयत का क्या हुक्म है? மனிதர்கள் கேட்கின்றார்கள், மசாயில் கேட்கின்றார்கள், மௌலானா பிறக்கும் பொழுதே குழந்தை இறந்து பிறந்ததை என்ன செய்ய வேண்டும் என்பதாக. उलमा बताते हैं कि साहब इस बच्चे को किसी कपड़े में लपेट कर कब्रिस्तान में कोई गड़ा खोद के दफन कर दो, इसकी नमाज भी नहीं है, इसका गुस्ल भी नहीं है. உலமாக்கள் சொல்வார்கள், இந்த குழந்தையை ஒரு கஃனிட்டு இவர்களுக்கு தொழுகையும் இல்லை, இவர்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டுவதும் கிடையாது, இவர்களை குளியை தோண்டி இவர்களை பிரித்து விடுங்கள் என்பதாக சொல்வார்கள். और अगर पैदा होकर एक सांस भी लेकर या हरकत करके भी मरा है तो उसका हुक्म बदल जाता है. ஆனால் உலகத்தில் பிறந்து ஒரே ஒரு மூச்சு விட்டு மரணித்து விட்டால் அதனுடைய சட்டம் வேறவாக இருக்கின்றது. उसे गुस्ल भी दिया जाता है, उसका नाम भी रखा जाता है, उसकी नमाज़े जनाजा भी पढ़ी जाती है और फिर उसको मुसलमानों के कब्रिस्तान में एहतमाम से उसकी तदफीन होती है. அவர்களை அந்த குழந்தையை குளிப்பாட்டமும் வேண்டும், ஜனாசா தொழுகைக்கும் வேண்டும், அவர்களை எப்படி முறைப்படி தஃபன் செய்யவும் வேண்டும். चुनाचे फरमाया कि आदमी अकलमंद वो है जो इस दुनिया में रहते हुए मरने की तैयारी करे. அறிவாளி யார் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் பொழுது நாளை மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கையுடைய தயாரிப்பு செய்வதுதான் அறிவாளியாக இருக்கின்றார். हर आदमी दुनिया में अपने मुस्तकबिल के बारे में फिक्रमंद रहता है. ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய வாழ்க்கையுடைய பின்னால் வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். हर आदमी जो आज जो कोशिश कर रहा है वो मुस्तकबिल और फ्यूचर के लिए कर रहा है. ஒவ்வொருவரும் அவருடைய ஃபியூச்சருக்காக வேண்டி அவருடைய பின்வாளைக்காக வேண்டி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். लेकिन गलती यहाँ हो जाती है कि लोगों ने फ्यूचर को समझा नहीं है. ஆனால் நம்முடைய ஃபியூச்சர் என்ன என்பதாக சரியான முறையில் விளங்கவில்லை. लोग ये समझते हैं कि सब बच्चे का फ्यूचर जवानी है, जवान का फ्यूचर बूढ़ापा है, इसके लिए लोग मेहनत करते हैं. மனிதர்கள் பிள்ளைகளுடைய இது வாலிபமாக இருக்கின்றது, வாலிபருடைய ஃபியூச்சர் அது வயோதிகமாக இருக்கிறது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். अल्लाह ताला ने हर इंसान का फ्यूचर बताया है.
அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஃபியூச்சரும் சொல்லியிருக்கின்றான். सूरह हशर की इस आयत में अल्लाह ने फरमाया या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह वलतंजुर नफ्सुम मा क़द्दमत लिगद वत्तकुल्लाह इन्नल्लाह खबीरुम बिमा तअमलून। ऐ ईमान वालो, अल्लाह का ख्याल रखो, अल्लाह से डरो और अल्लाह का ख्यास व लिहाज करो, और तुम में से हर आदमी कल जो तुम्हारा फ्यूचर आने वाला है उसके लिए तुम्हारे पास क्या तैयारी है, आज हर आदमी सोचे। அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ருடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஓ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பின்னால் உள்ள மறுமையுடைய வாழ்க்கைக்குடைய தயாரிப்புக்காக வேண்டி நீங்கள் அவருடைய தயாரிப்புடைய முன்னேற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். लिहाजा अल्लाह ताला ने कुरान में यह बात फरमाई वल तंजुर नफ्सुम मा क़द्दमत लिगद। इस आयत में अजीब बात है कि हर इंसान, नफ्सुन में उमूम है, अमीर है, गरीब है, देहाती है, शहरी है, मालदार है, फकीर है, मर्द है, औरत है, जवान है, बूढ़ा है, अरब है, अजम है, काला है, गोरा है, विशारम का है, बेंगलोर का है, हर इंसान को सोचना चाहिए। அல்லாஹ் தஆலா வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் பிகத், அந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா நஃப்சும் இதை பொதுவாக சொல்லி அல்லாஹ் தஆலா புதுமையாக சொல்லி காட்டுகின்றான். யாராக இருந்தாலும் சரி, பணக்காரர், ஏழை, வெள்ளையாக இருப்பவர்கள், கருப்பாளர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய மறுமையுடைய வாழ்வுடைய தயாரிப்பை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். मा कद्दमत के माने होते क्या पेश किया आगे के लिए, अपने अपने मुस्तकबिल के लिए, फ्यूचर के लिए उसने क्या आगे भेजा है, क्या तैयारी की है। மா கத்தமத் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய பின் வாழ்க்கைக்காக வேண்டி நீங்க எதை முற்படுத்தியிருக்கின்றீர்கள், உங்களுடைய பின்னாவுடைய வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக வேண்டி நீ எதை முற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்பதா அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். आगे गद से मुराद ऐसा नहीं है कि आज शनिचर है तो कल इतवार है, तो इतवार के लिए कि हमारे पास क्या तोशा है। जैसे हमारी मस्तूरात पूछती हैं रात में कल के लिए नाश्ता क्या बनाना है, दोपहर में क्या पकाना है, ये मुराद नहीं है। कल के माने हैं कि आज पूरी जिंदगी तुम्हारी टुडे है, अल-यौम है, और आज का दिन है, और मरने के बाद जब आंख बंद हो जाएगी तुम्हारा कल शुरू होगा, और इस कल के बाद कोई कल नहीं है। அப்படின்ற குர்ஆனுடைய வார்த்தை இருக்குது. இது இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதாக கிடையாது. ஒரு சில வீட்டுல பெண்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில என்ன நாஷ்டா சாப்பிடணும், அப்படி அந்த தயாரிப்பு, நாளையுடைய தயாரிப்பு என்பது இது இன்னையுடைய வாழ்க்கை இன்று நாம் கண்ணை மூடுவதை கொண்டு முடிந்து விட்டது. நாளையுடைய வாழ்க்கை நாளுடைய கண்ணை திறப்பதை கொண்டிருக்கின்றது. आज इंसान की गफलत है कि वो अपनी दुनिया की सिलसिले में बहुत अक्लमंद है, समझदार है, लेकिन जो असल जिंदगी मरने के बाद की है उसके बारे में गाफिल है। மனிதர்கள் இன்று அவருடைய மறதி என்னவென்றால் உலகத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி மிகவும் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் அவருடைய யோசனை அது மறுமையுடைய வாழ்க்கையை சரியான முறையில் யோசிப்பதில்லை. अल्लाह ताला को भी शिकायत है इंसानों से। अल्लाह ताला कुरान में फरमाते यअलमून ज़ाहिरल हयातिद दुनिया व हुम अनिल आखिरति हुम गाफिलून, कि अपनी दुनिया की जाहिरी जिंदगी को, वक्ती जिंदगी को खूब जानते हैं, उसकी जरूरतों को पूरा करने में लगे हुए हैं, लेकिन जो असल जिंदगी आखिरत की है उससे लोग गाफिल हैं। அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஅலமூன ஸாஹிர மின் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய வெளிரங்கத்தை மனிதர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் நாளை மறுமையுடைய நாளை பற்றி உள்ள அந்த வாழ்க்கையை பற்றி இவர்கள் கஃலத்தில் மறதியில் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். इसीलिए अल्लाह ताला ने हर जमाने में नबियों को भेजा है कि इंसानों को इस गफलत से निकाले। இதனால் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அம்சான் எதுக்கென்று சொன்னால் இந்த மறதி, இந்த கஃலத்தில் இருந்து மனிதர்கள் வெளிவர வேண்டும். वइन मिन उम्मतिन इल्ला खला फीहा नज़ीर, अल्लाह फरमाते हैं कि हर उम्मत में, हर कौम में, हर इलाके में, हर जमाने में हमने नबियों को भेजा है, डराने वाला बनाकर, बशीर और नज़ीर बनाकर। அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பித்தான் அவர்களை எச்சரிக்கை செய்து மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி. तो आखिरत बनाने की जिम्मेदारी मौत से पहले है, मौत के बाद नहीं है। மறுமையுடைய தயாரிப்பு இருக்கிறது, இது மரணத்துக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. आखिरत जो बनेगी मेरे दोस्तों वो अल्लाह के दीन से बनेगी। ஆகிரத் மறுமை இருக்கின்றது, இது தீனுடன் தான் இது ஆகிரத் ஆகும். माल से, दौलत से, हुकूमत से, ताकत से आखिरत नहीं बनेगी।
बल्कि अल्लाह का दीन जिसकी जिंदगी में होगा अल्लाह उसकी आखिरत बनाएंगे, दुनिया भी बनाएंगे। நம்முடைய சொத்து, நம்முடைய செல்வம், நம்முடைய அறிவு, இதை கொண்டு ஆசிரத்துடைய வாழ்க்கை இல்லை. மாறாக தீனை கொண்டு, தீனுடைய அமல்களை கொண்டும் தான் நாளைய மறுமை வாழ்வுடைய வெற்றி இருக்கின்றது. अगर आदमी गरीब है, अल्लाह के दीन के साथ है, तो वो कामयाब है, यहाँ भी और मरने के बाद भी। ஒரு ஏழை இருக்கின்றார், ஆனால் அவர் தீனுடன் இருக்கின்றார், அவர் உலகத்திலும் வெற்றி அடைவார், நாளை மறுமையிலும் வெற்றி அடைவார். अगर आदमी मालदार है, महलों में रहता है, दीन है, तो दुनिया में भी कामयाब है, आखिरत में भी कामयाब है। ஒரு செல்வந்தர் இருக்கின்றார், பெரிய அரண்மனையில் இருக்கின்றார், அவர் தீனுடன் இருந்தால் அவருடைய உலகம் வெற்றி, அவர் ஆசிரத்தும் வெற்றி ஆகிவிடும். आदमी देहातों में रहता है, दीन के साथ रहता है, तो यहाँ भी कामयाब है, मरने के बाद भी वो कामयाब है। ஒரு கிராமவாசி கிராமத்தில் வாழ்கின்றார், ஆனால் தீனுடன் இருக்கின்றார் என்றால் உலகம் ஆசிரத் ரெண்டிலும் அவர் வெற்றி பெறுவார். आदमी शहरों में रहता है, बहुत बड़े बड़े मुल्कों में रहता है, लेकिन दीन के साथ है, तो कामयाब दुनिया में भी है और मरने के बाद भी है। அதே போன்று ஒரு மனிதர் அவர் சிட்டியில் இருக்கின்றார், அவர் தீனுடன் இருக்கின்றார், அவருடைய உலகத்துடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைவார், ஆசிரத்துடைய வாழ்க்கையிலும் வெற்றி அடைவார். आदमी बीमार है, दीन के साथ है, तो बीमारी के दीन के साथ अगर बीमारी का अयाम काट रहा है, गुजार रहा है, तो दुनिया में भी कामयाब है, मरने के बाद भी कामयाब है। ஒரு வியாதியஸ்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், ஆனால் அந்த நோய்வாய்ப்பட்டு இருப்பதில் எப்படி தீனுடன் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தெரிந்து அவர் வாழ்க்கை நடத்தினால் அவரும் உலகத்திலும் ஆசிரத்திலும் வெற்றி அடைவார். और अल्लाह ताला की तरफ से कामयाबी के मिलने का जो मदार है, जो शर्त है, वो अल्लाह का दीन है। ஆக உலகத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தாற்பயம் இது அல்லாஹ்வுடைய தீனாக இருக்கின்றது. हमारी सबसे बड़ी जो जरूरत है वो अल्लाह का दीन है। நம்முடைய மிகப்பெரிய தேவை இது அல்லாஹ்வுடைய தீனாக இருக்கின்றது. और अल्लाह का दीन मेरे दोस्तों बहुत आसान है। அல்லாஹ்வுடைய தீன் இருக்கின்றதே இது மிகவும் லேசானதாக இருக்கிறது. अल्लाह ताला फरमाते हैं ला युकल्लिफुल्लाहु नफ्सन इल्ला वुसअहा, कि अल्लाह ताला अपने हर बंदे को उतना ही करने को कहते हैं जो वो कर सकता है। அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா வற்புறுத்தவில்லை, அவனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய தேவைகளை கொடுக்கின்றான். अल्लाह ताला रहमान भी है, रहीम भी है, रऊफ भी है, इसलिए अल्लाह अपने बंदों को तकलीफ माला युताफ नहीं देते, यानी जितना नहीं कर सकता उतना नहीं बोझ डालते, जो कर सकता इतना ही कराते हैं। அல்லாஹ் தஆலா ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், ரவுஃபாக இருக்கின்றான், கிருபையுள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு தெரியும் இந்த மனிதனுடைய சக்தி இவ்வளவுதான், அவனால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ற சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா எதையும் கொடுப்பதில்லை. लिहाजा अल्लाह के दीन में सबसे अहम जो बात है वो ईमान है। ईमान लाना है, कलमा का कलमा पढ़ना है और कलमे को दिल में बसाना है और यकीन उतारना है। அல்லாஹ்வுடைய தீனில் இதில் முக்கியமான விஷயம் என்று சொன்னால் தௌஹீத், இந்த கலிமாவை ஆழமான உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். कलमा पढ़ने में कोई परेशानी नहीं है, बहुत आसानी के साथ हर इंसान कलमा पढ़ सकता है। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह, या कलमे शहादत अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु, जबान से इकरार करे, दिल से तस्दीक करे और फिर कोशिश करे उस कलमे के मुताबिक अपने आज़ा व जवारे से अमल करने की। கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், அவருடைய சாட்சியாக நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக சொல்கின்றோம். இது நாவில் சொல்லி நாம் இதை உறுதிமொழி சொல்வதுடன் நம்முடைய உள்ளத்தில் இதை நம்பி நம்முடைய உறுப்புகளில் செயல் மூலமாக இதை நாம் காட்ட வேண்டும். कलमा पढ़ते ही ये इंसान कीमती बन जाता है। கலிமாவை சொல்வதை கொண்டு இந்த மனிதனுடைய தகுதி, அவருடைய மதிப்பு கூடி விடுகின்றது. कलमे से पहले इंसान की कोई कीमत नहीं है। கலிமா இல்லாமல் இந்த மனிதனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. फिरौन था, कलमा नहीं था, उसकी कोई कीमत नहीं है। ஃபிரௌன் என்ற அவனுடைய கலிமா இல்ல, அவனுடைய எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது அவனுக்கு. नमरूद था और बादशाह था, लेकिन कलमा नहीं था, कोई कीमत नहीं। நம்ரூத் அவன் மிகப்பெரிய அரசனாக இருந்தான், ஆனால் கலிமா இல்லாதனால் அவன்கிட்ட எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது. कारून था, खजानों का मालिक था, लेकिन ईमान और कलमा नहीं था, उसकी कोई कीमत नहीं है। காரூன் மிகப்பெரிய खजानाக்கள் இருந்துச்சு அவன்கிட்ட, ஆனால் கலிமா இல்லாததன் காரணமாக அவனுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. अल्लाह ताला ने इन सब के वाकयात को कुरान में बयान करके हमको सुनाया है। அல்லாஹ் தஆலா இவர்களுடைய சம்பவங்களை குர்ஆனில் சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டுகின்றான். इसलिए नहीं सुनाया कि वे सुन के खुश हो जाओ, एक वाकया मालूम हो गया, मजा आ गया, नहीं, बल्कि हमारी इबरत के लिए, हमारी नसीहत के लिए, हमारी रहनुमाई के लिए अल्लाह पाक ने जो हजारों साल जो पहले वाकयात गुजरे हैं उन
उनको इस उम्मत को सुनाया है। அல்லாஹ் தஆலா இந்த 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இதை கதையாக கேட்டு சந்தோஷப்படுவதற்காக இல்லை, மாறாக இதன் மூலமாக என்ன படிப்பினை பெற வேண்டுமோ இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து நாம் அதை அடைய வேண்டும். ये बताना है कि अगर ईमान के बगैर हुकूमत है तो नाकाम है। ஈமான் இல்லாமல் அரசாட்சி இருந்தாலும் இது வெற்றியை கொடுக்காது. ईमान के बगैर अगर आदमी के पास खजाने हैं तो नाकाम है। ஈமான் இல்லாமல் மிகப்பெரிய खजानाக்கள் செல்வங்கள் இருந்தாலும் சரி இவன் வெற்றி அடைய மாட்டான். ईमान के बगैर अगर जिस्मानी ताकतें हैं तो बगैर आदमी जो है ईमान के बगैर नाकाम है। மிகப்பெரிய பயில்வானா இருக்கின்றான், மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது, ஆனால் அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால் இவன் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. और समूद कहती थी मन अशद मिन्ना कुव्वा, हमसे बड़ा ताकतवर कौन है? கௌமே சபா சொல்லிட்டு இருந்தாங்க, மன் அஷத்து மின்னா குவா, நம்மளை விட சக்தி உள்ளவர்கள் யார் என்பதாக சொன்னார்கள். अल्लाह पाक ने उनको ऐसी ताकत दी थी कि वो खजूर के दरख्तों को, नारियल के दरख्तों को ऐसे उखाड़ लेते थे जमीन से जैसे हमारे बच्चे पृथ्वी पुदीना तोड़ लेते हैं। இப்பேற்பட்ட சக்தி உள்ளவர்கள் இவர்கள் எப்படி விழுந்திருந்தார்கள் என்று சொன்னால், எப்படி தென்னை மரங்கள், பனைமரங்கள், பெருத்த மரங்கள் விழுந்திருந்தால் எப்படி இருக்கும், இதை எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால், எப்படி கொத்தமல்லி புதினாவெல்லாம் எப்படி நம்ம வந்து பிடுங்குறோமோ அது மாதிரி எல்லாம் அதெல்லாம் பிடுங்கி எறிஞ்சிட்டான். पहाड़ों को खोद कर वो मकानात और महल्लात बनाते थे। மலைகளை அவருடைய விரலால் நோண்டி அவருடைய இருப்பிடத்தை ஆக்கி கொண்டிருந்தார்கள். जिस्मानी इतनी जबरदस्त ताकत अल्लाह ने दी थी कि पत्थर पर पैर मारे तो पत्थर फूट जाता था। எவ்வளவு பெரிய சக்தி இருந்தது என்று சொன்னால், மலையை அவர்கள் எட்டி உடைத்தால் மலைகள் துக்குத்தூளாகிவிடும். लिहाजा इनकी ताकतें काम नहीं आई, इसलिए कि जिंदगी में अल्लाह का दीन और ईमान नहीं था। ஆனால் இவருடைய சக்தி எதையும் அவருக்கு கொண்டு தரவில்லை. ஏனென்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையில் दीन இல்லை, ईमान இல்லாமல் இருந்தது. कौम शुआइब के पास अल्लाह ताला ने बड़ी तिजारतें दी थी, बड़ी बड़ी मंडियां थी, एक्सपोर्ट इंपोर्ट का उनका बिजनेस था, लेकिन नाकामी इसलिए हुई कि अल्लाह का दीन और ईमान नहीं था। கௌமே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பெரும்பெரும் வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செஞ்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரிடத்தில் दीन இல்லாததன் காரணமாக அவர்கள் வெற்றி அடையவில்லை. कौम सबा बागात के मालिक थी। हम अल्हम्दुलिल्लाह यमन गए थे, उनके बागात देखे, उनका ड्याम देखा, क्या जबरदस्त उन्होंने काम किया था अपने बागात के लिए, लेकिन जिंदगी में दीन के ना होने और ईमान के ना होने और नबी की बात ना मानने की वजह से वो नाकाम गए। கௌமே சபா யமன்ல இருக்குது. அவர்கள் மிகப்பெரிய தோட்டக்கலை உள்ளவர்கள். யமன்ல போய் பார்த்தா அவருடைய பெரிய ஒரு டேம் அமைச்சது இன்று வரை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தீனுக்கும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக இவர்களும் வெற்றி அடையவில்லை. तो मालूम यह हुआ कि हर जमाने में अल्लाह की सुन्नत ये रही है कि जो अल्लाह के दीन के साथ जिंदगी गुजारेंगे, जिस नक्शे में होंगे अल्लाह कामयाब करेंगे। இதெல்லாம் எதுக்கு சொன்னால், உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பங்கள் இருக்கணுமோ அதில் நாம் दीனை கொண்டு வந்தால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். जैसे हमने कल रात में सुना था कि जितने असबाब हैं, वसाइल हैं, ये खाली बर्तनों की तरह हैं। நேற்று இரவு மௌலானா சொன்னார்கள், நாம் அதாவது படிப்பினைகள் இருக்கிறது, இது வந்து ஒரு காலி பாத்திரங்களை போன்று. जैसे खाली बर्तन हमारे पास हो तो बर्तन में हम जो डालेंगे वही आएगा। அந்த காலி பாத்திரத்தில் நாம என்ன ஊற்றுவோமோ அதுதான் வரும். बर्तन में दूध डाले तो दूध आएगा, शहद डाले तो शहद आएगा, पानी डाले तो पानी से भरेगा। அந்த பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றினா பால் வரும், தண்ணி ஊற்றினா தண்ணி வரும், தேன் ஊற்றினா தேன் வரும். वो डालने वाले का अमल है, जो डालेगा उससे वो ज़र्फ मजरूफ से भर जाएगा। அதாவது போடக்கூடியவர்கள் எதை போடுறாரோ அதுதான் வரும். इसलिए जैसे कुरान करीम के आए थे, रात में भी हमने सुना था, अला लहुल खल्क़ वल अम्र, कि मखलूक भी अल्लाह की है और जो है उस पर अल्लाह ताला का हुक्म चलता है। अल्लाह के आर्डर से वो सारी मखलूक काम करती है। நேற்று நம்ம கேட்டோம், அதாவது அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், படைப்பும் அல்லாஹ் தான், படைப்பினுடைய சட்டங்களும் அதனுடைய கட்டளைகளும் இதுவும் அல்லாஹ் தான் போடுகின்றான். तो मालूम यह हुआ कि असबाब वसाइल ये अल्लाह के मोहताज हैं। ஒவ்வொரு படைப்பினங்களும் இது அல்லாஹ் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கின்றது. अल्लाह की मर्जी के बगैर कुछ नहीं कर सकते। அல்லாஹ்வுடைய தேவை இல்ல, அல்லாஹ்வுடைய தேவையற்று எதுவும் நடக்காது. अल्लाह करे कि यकीन दिलों में उतर जाए कि अल्लाह का गैर, अल्लाह के बगैर कुछ नहीं कर सकता है। அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொடுப்பானாக, அல்லாஹ் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எதுவும் ஆகாது. और अल्लाह अपने गैर के बगैर सब कुछ कर सकते हैं। ஆனால் அல்லாஹ் இந்த படைப்பினங்கள் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். अल्लाह ताला असबाब के मोहताज नहीं है। அல்லாஹ் தஆலா இந்த
சபபுகள் காரண காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா தேவையுள்ளவனாக இல்லை. असबाब अल्लाह के मोहताज हैं, ஆனால் ஒவ்வொரு படைப்பினும் இது அல்லாஹ்வுக்கு தேவையுள்ளதாக இருக்கின்றது. असबाब की तासीर अल्लाह की तरफ से आती है. அந்த படைப்பினுடைய இந்த தாக்கம் இருக்கிறது இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. अल्लाह असबाब में नफा डाले तो नफा जाहिर होगा, அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுத்தால் பிரயோஜனம் கிடைக்கும். अल्लाह असबाब में नुकसान डाले तो नुकसान जाहिर होगा. அல்லாஹ் அந்த படைப்பினங்கள் அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை கொடுத்தால் நஷ்டம் வெளியாகும். तो मालूम हुआ कि हमारा ईमान है कि सब कुछ अल्लाह के हाथ में है. நாம் அல்லாஹ்வை இப்படி நம்பியிருக்கின்றோம், ஒவ்வொரு விஷயமும் இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. अल्लाह ताला हमसे राजी होंगे तो हमारे असबाब में अल्लाह खैर और नफे की शक्लें पैदा करेंगे. அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொண்டால் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நலவை போடுவான். और खुदा न खास्ता अल्लाह नाराज हो तो वही असबाब में अल्लाह ताला जो है हमारे नुकसान की शक्लें पैदा करेंगे. அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ் நம்ம மீது கோபம் முற்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு தோல்வி ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். अल्लाह को राजी करने का एक ही रास्ता है कि वो अल्लाह का दीन जिंदगी में आए. அல்லாஹ்வை நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீனை நாம் எடுக்க வேண்டும். अल्लाह ताला ने ये दीन हमको पसंद करके दिया है. அல்லாஹ் தஆலா இந்த தீனை அல்லாஹ் தஆலா பிரியமாக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றான். अल्लाह ने कुरान में फरमाया वरदीतु लकुमुल इस्लाम दीना, कि मैंने तुम्हारे लिए दीन इस्लाम को पसंद करके दिया है. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனை நாம் உங்களுக்காக வேண்டி பொருந்திக் கொண்டு கொடுத்திருக்கின்றோம். और दीन को छोड़कर जो आदमी कोई और तरीका अपनाए अल्लाह उसे पसंद नहीं करेंगे. இந்த தீனை விட்டு மாற்றமான தீனுக்கு மாற்றமான வாழ்க்கை எடுத்தால் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். अल्लाह ने कुरान में वाज़ेह कर दिया है कि वमन यब्तगी गैरल इस्लामी दीनन फलन युक़बल मिन, कि जो अल्लाह के दीन के अलावा कोई और तरीका ईजाद करे, किसी और पर अमल करे, अल्लाह उसे हरगिज कबूल नहीं. फलन युक़बल लन के साथ कहा है, हरगिज अल्लाह कबूल नहीं करेंगे. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லுகின்றான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாம், தீனுக்கு மாற்றமான இந்த விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்களோ அல்லாஹ் தஆலா இதை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். अल्लाह का दीन मेरे दोस्तों बहुत आसान है. அல்லாஹ்வுடைய தீன் இருக்கின்றதே நண்பர்களே, இது மிகவும் லேசானதாக இருக்கின்றது. जैसे मैंने अर्ज किया, अल्लाह ने कुरान में कहा कि ला युकल्लिफुल्लाहु नफ्सन इल्ला वुसअहा, कि हर बंदे को अल्लाह इतना ही करने को कहते हैं जितना उसके बस में और ताकत में है. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு அடியார்களும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் தஆலா அவன் மீது அல்லாஹ் தஆலா அவருடைய கட்டளைகளை செலுத்துகின்றான். अल्लाह के नबी अलैहिस्सलातु वस्सलाम ने फरमाया दीन युस्रुन, दीन सरापा आसान है. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீன் யுஸ்ருன், தீன் இது மிக லேசானதாக இருக்கின்றது. दीन में कोई दुश्वारी नहीं है. தீனில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. दीन फितरत के मुताबिक है. தீன் இயற்கைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. खिलाफ फितरत हमारा दीन नहीं है. இயற்கைக்கு மாற்றம் இது தீன் இல்லை. कामयाब होने के लिए किसी मर्द को औरत नहीं बनना है. வெற்றியடைவதற்காக வேண்டி எந்த ஒரு ஆணும் பெண்ணாக மாறுவதில்லை. किसी औरत को मर्द नहीं बनना है. எந்த ஒரு பெண்ணும் ஆணாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. किसी मालदार को गरीब नहीं बनना है. எந்த பணக்காரனும் ஏழையாக மாற வேண்டும் என்பதாக இல்லை. किसी गरीब को मालदार नहीं बनना है. எந்த ஏழையும் பணக்காரமாக இருக்க வேண்டும் என்பதாக இல்லை. किसी ताजिर को मुलाजिम नहीं बनना है. எந்த வியாபாரியும் இவர் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இல்லை. किसी मुलाजिम को ताजिर नहीं बनना है. இதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் வியாபாரியாக ஆக வேண்டும் என்பது அவசியம் இல்லை. किसी बादशाह को फकीर नहीं बनना है. எந்த அரசரும் இவர் ஏழையாக வேண்டும் என்பதாக அவசியம் இல்லை. और किसी फकीर को बादशाह बनने की कोशिश नहीं करनी है. அதே மாதிரி ஏழையும் அரசராக இருக்க வேண்டும் என்பதாக இல்லை. आदमी जहाँ है वहीं रहे, अल्लाह का दीन जिंदगी में लाने की कोशिश करे. மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும், அதில் தீனை கொண்டு வருவதற்காக வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும். अल्लाह का दीन सिर्फ दो चीजों का नाम है, एक अल्लाह का हुक्म पूरा करे जिस हाल में है, और उस हुक्म को नबी के तरीके पर पूरा करे. தீன் என்று சொன்னால் இது ரெண்டே விஷயம்தான். அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் செய்ய வேண்டும். दीन में चार चीजें बुनियादी हैं ईमान के बाद, जिनको अरकान अरबा कहते हैं. தீனில் ஈமானுக்கு பின்னாடி 4 விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. सबसे पहले नमाज है. एक मुसलमान पर बालिग होते ही नमाज फर्ज हो जाती है. முதலாவது விஷயம் இது தொழுகையாக இருக்கிறது. பாலிகானவுடன் ஒவ்வொருவரும் தொழுவது அவசியமாக இருக்கின்றது. बल्कि नमाज की अहमियत को बताने के लिए फरमाया गया कि जब तुम्हारा बच्चा या बच्ची 7 साल के हो जाए नमाज पढ़ाओ.
ஹதீஸில் வந்திருக்கின்றது, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 7 வயதாயதால் அவர்களை தொழ வேண்டும் என்பதாக நீங்கள் ஏவுங்கள் என்பதாக. वो 10 साल का हो जाए नमाज ना पढ़े तो उसको तंबी करके नमाज पढ़ाओ. 10 வயது வந்த பின்னாடியும் தொழவில்லை என்று சொன்னால் இவர்களை அதட்டி தொழ வைக்க வேண்டும். बच्चों के बिस्तरे अलग कर दो. பெண்கள் ஆண்களுடைய பிள்ளைகளுடைய படுக்கையை தனித்தனியாக ஆக்க வேண்டும். हालांकि 7 साल पर 10 साल पर नमाज फर्ज नहीं होती है. 7 வயதில் 10 வயதில் தொழுகை என்பது கடமை கிடையாது. लेकिन जब नमाज इस पर फर्ज हो जाए, आकिल बालिग होने पर इसको नमाज पढ़ना आसान हो जाए. ஏன் இப்படி செய்வேன் என்று சொன்னால், இவர்கள் பாலிகான பின்னாடி இவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தொழுகை கடமையாவதற்கு முன்பதாக இப்படி சொல்லி அவருடைய தொழுகையை லேசாக்குவதற்காக வேண்டி, इसको नमाज की आदत हो जाए, இவர்களுக்கு தொழுகையுடைய பழக்கம் வர வேண்டும், नमाज का शौक हो जाए, தொழுகையுடைய ஆர்வம் வர வேண்டும். इसलिए नमाज अरकान इस्लाम में ऐसा है जैसे आदमी के बदन में सर है. தொழுகை என்பது இது இஸ்லாத்தில் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதர்களுக்கு தலை எவ்வளவு முக்கியமானது இருக்கின்றதோ அப்படி தொழுகை இஸ்லாத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. आदमी को हमने देखा है बगैर हाथ के भी बगैर पैर के भी. நாம் மனிதர்களை பார்த்திருக்கின்றோம், கை இல்லாமல் கால் இல்லாமல். आदमी का जो है आंख भी नहीं है और कान भी नहीं, ऐसा आदमी भी हो सकता है. ஒரு சில பேருக்கு கண்ணுடைய பார்வை இல்லை, காது கேட்பதில்லை, இப்பேற்பட்ட மனிதரை நாம் பார்த்திருக்கின்றோம். लेकिन कोई आदमी हमने भी नहीं देखा और आपने भी नहीं देखा और देखेंगे नहीं इंशाल्लाह क़यामत तक कि सर के बगैर कोई आदमी हो. ஆனால் இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் யாரும் பார்க்க முடியாது, தலை இல்லாத முண்டங்களை. सर के बगैर आदमी नहीं है. தலை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இல்லை. इस नमाज के बगैर मुसलमान कैसे है? தொழுகை இல்லாமல் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? इसलिए नमाज का इत्माम जरूरी है. இதனால் தொழுகையுடைய பேணுதல் இருக்கிறது, இது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. मन तरक अस्सलाह मुतअम्मिदन फक़द कफ़र, हदीस में आया कि जो जानबूझकर नमाज छोड़ दे उसने काफिराना अमल किया है. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யார் வேண்டும் என்று தெரிந்த நிலையில் தொழுகை விடுவார்களோ அவர்கள் குஃப்ருடைய அமலை செய்திருக்கின்றார்கள். सबसे पहले फरमाया आखिरत में नमाज का हिसाब होगा. முதலாக சரி நாளை வறுமையில் தொழுகை பற்றி தான் கேள்வி கேட்கப்படும். नमाज अगर सही है तो सारे अमल सही निकलेंगे. தொழுகை சரியாகிவிட்டால் மற்ற அமல்கள் எல்லாம் சரியாகிவிடும். और नमाज अगर मुश्किल है, नमाज में अगर कमी है तो सारा दीन में कमी आ जाएगी. தொழுகையில் குறைவு ஏற்பட்டு சொன்னால் இது முழு தீனினுடைய குறைவை காட்டும். नमाज अगर सही हो जाती है तो सारे गुनाह जिंदगी से निकल जाते हैं. தொழுகை சரியாகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அது மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. नमाज सही होती है तो सारी खूबियां जिंदगी में आनी शुरू होती हैं. தொழுகை சரியாகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா நலவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. हमारे काबिर उलमा फरमाते हैं नमाज की मिसाल घर के रोशनदान की है. जैसे रोशनदान से घर के अंदर की गंदी हवा बाहर जाती है और बाहर का ऑक्सीजन अंदर आता है, इस तरह नमाज की मिसाल है कि खूबियां अंदर आती है और गंदगियां बाहर निकलती हैं. நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க, தொழுகை இருக்கிறது இது நம்முடைய வீட்டுடைய ஜன்னலை போன்று. எப்படி ஜன்னல் வழியாக நம்ம வீட்டுக்குள்ள உள்ள அசிங்கங்கள் துருவாடைகள் எல்லாம் போய்விடுகின்றதோ, இப்படி தொழுகையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள செய்த பாவங்கள் எல்லாம் வெளியேறி விடுகின்றது. इसलिए फरमाया कि हर हाल में नमाज पढ़ो. இதனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலைமையிலும் நாம் தொழ வேண்டும். तुम जो सफर में हो तब नमाज पढ़ो, हजर में हो तो नमाज पढ़ो. நாம் பயணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, நாம் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். सेहतमंद हो तब नमाज पढ़ो, अगर बीमार हो तब भी नमाज पढ़ो. நாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தொழ வேண்டும், வியாதியஸ்தராக இருந்தாலும் தொழ வேண்டும். जवान हो तो पढ़ो, बूढ़े हो तो पढ़ो. வாலிபத்திலும் தொழ வேண்டும், வயோதிகத்திலும் தொழ வேண்டும். हवाई जहाज में उड़ रहे हो तो वहां पढ़ो. अगर तुम्हारा जो समंदर का वहां भी समंदर में नमाज पढ़ो. நாம் ஏரோப்ளேனில் நாம் பறந்து கொண்டிருந்தாலும் அப்பொழுதும் தொழ வேண்டும், கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் தொழ வேண்டும். यहाँ तक कि अगर अहले बातिल से तुम्हारा मुकाबला मैदान में हो तो वहां भी नमाज न छोड़ो. இப்பேற்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால் விரோதிகளை அவர்களை எதிர்த்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் நாம் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை, அங்கும் தொழ வேண்டும். तो मुसलमान वो है जो किसी हाल में नमाज नहीं छोड़ सकता. முஸ்லிம் யார் என்று சொன்னால் எந்த நிலைமையிலும் அவர் தொழுகையை மட்டும் விட மாட்டார். नमाज से आदमी की आखिरत बनेगी और दुनिया भी खुदा बनाएंगे. தொழுகையினால் ஆகிரத்தும் நம்மளுக்கு வெற்றியாகும், உலகம் நம்மளுக்கு அமைந்து கொடுக்கும். दीन का हर अमल वो है जिससे आखिरत भी बनती है, दुनिया भी संवरती है. தீனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அது உலகத்திலையும் அது சமாளிக்கின்றது, நம்முடைய ஆகிரத்தும் அது அமைத்து தருகின்றது. लोग ये समझते हैं कि साहब दीन से सिर्फ आखिरत बनती है, दुनिया का फायदा नहीं है. ऐसा नहीं है. மனிதர்கள் இப்படி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், दीनिனால் வெறும் ஆகிரத் மட்டும்தான் அமையும் என்பதாக. அவ்வாறு கிடையாது. दीन पर चलेंगे अल्लाह आखिरत तो देंगे, लेकिन दुनिया उससे पहले बनाएंगे. दीन पடி நடந்தால் அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில வெற்றி கொடுப்பான், ஆனால் அல்லாஹ் துனியாவையும் அமைத்து கொடுப்பான்.
जैसे दरख्त का फल मिलता है एक देर से मिलता है लेकिन साया भी मिलता है மரத்தில் மரம் வைக்கின்றோம், அதனுடைய பழம் கிடைக்கும், பழம் அது கொஞ்ச நாள் பிடிக்கும், ஆனால் நிழல் இருக்கின்றது, அது சீக்கிரமாக கிடைத்துவிடும். तो नमाज की बरकत क्या है कि अल्लाह ताला सुकून देते हैं. தொழுகையுடைய बरकत என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கின்றான். अल्लाह माल में बरकत देते हैं. அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளில் बरकत செய்கின்றான். अल्लाह ताला जिंदगी में बरकत देते हैं. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் बरकत செய்கின்றான். अल्लाह ताला इत्मीनान और चैन और सुकून की जिंदगी अता फरमाते हैं. अल्लाह ताला நம்மளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். अल्लाह दुआएं कबूल फरमाते हैं. அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். चेहरे पर सुलह का नूर देते हैं. நம்முடைய முகத்தில் தனிப்பட்ட ஒரு ஒளிமை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். दुनिया की जो चीजें इंसान को मतलूब है अल्लाह ताला नमाज के रास्ते से वो सब अता फरमाते हैं. அல்லாஹ் தஆலா உலகத்துடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். इसीलिए मुअज्जिन कहता है हय्या अलस सलाह के बाद हय्या अल फलाह, आओ काम नमाज के लिए, आओ कामयाबी के लिए, कामयाबी यहाँ है. இதனால்தான் மூமினார் முஅத்தின் ஒவ்வொரு பாங்கிலும் ஹய்யா அலஸ் ஸலாக்கு பின்னால் தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்பதற்கு பின்னால் ஹய்யா அல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக சொல்கின்றான். फलाह का माने अरबी में बहुत वसी है. उर्दू का दामन या दीगर जबानों का दामन बहुत तंग है, उसके पूरे माने बयान करना मुश्किल है. ஃபலாஹ் அப்படின்ற வெற்றி, ஃபலாஹ் ஹய்யா அல் ஃபலாஹ், அந்த ஃபலாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம அரபியில இதனுடைய அர்த்தம் இருக்கிறது. இது ரொம்ப விசாலமானது. இதை உருதுவிலோ மற்ற வார்த்தையிலோ மற்ற மொழியில் இதை நம்ம மொழிபெயர்த்து விட முடியாது. चुनाचे उलमा ने उसको खोला है, फरमाया फलाह के माने ऐसी कामयाबी जिसके बाद नाकामी नहीं. உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஃபலாஹ் வெற்றி என்பது என்று சொன்னால் வெற்றி என்பது இப்பேற்பட்ட ஒரு வெற்றி, அதுக்கு பின்னால் தோல்வியே இல்லை. ऐसी इज्जत जिसके बाद जिल्लत नहीं. இதுக்கு பின்னால் இப்பேற்பட்ட ஒரு கண்ணியம், அதுக்கு பின்னால் இழிவு என்பதே கிடையாது. ऐसी बुलंदी जिसके बाद जो है पस्ती नहीं. இதுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு, அதுக்கு பின்னால் நம்மளுக்கு தாழ்மை என்பதாக கிடையாது. ऐसी कामयाबी जिसके बाद नाकामी नहीं. இப்பேற்பட்ட ஒரு வெற்றி, இதுக்கு பின்னாடி தோல்வி என்பதாக கிடையாது. ऐसी राहतें जिसके बाद जो है परेशानियां नहीं. இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம், இப்பேற்பட்ட ஒரு ராஹத் ஏற்படும், அதுக்கு பின்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை. तो फलाह के माने बड़े वसी हैं. ஃபலாஹ் அப்படின்ற அர்த்தம் மிகவும் விசாலமானதாக இருக்கின்றது. फलाह में दुनिया की भी कामयाबी है. ஃபலாஹ் அப்படின்றது உலகத்திலும் வெற்றி இருக்கின்றது, बरज़ख की भी कामयाबी है, பர்ஸக் ஆலமே பர்ஸகிலும் வெற்றி இருக்கின்றது, और क़यामत के दिन की भी कामयाबी है, கியாமத்துடைய நாளிலும் வெற்றி இருக்கின்றது, और हमेशा की कामयाबी जन्नत पे भी जाना है. அதே மாதிரி நிரந்தரமாக சொர்க்கத்திலும் வெற்றி இருக்கின்றது. और जन्नत की कामयाबी क्या है? हमेशा की जवानी है, बुढ़ापा नहीं है. சொர்க்கத்துடைய வெற்றி என்பதாக என்ன? அது நிரந்தரமான வாலிபத்தன்மையா இருக்குது. சொர்க்கத்தில் வயோதிகம் என்பது கிடையாது. हमेशा की सेहत बीमारियां नहीं है. நிரந்தரமான நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் அந்த சொர்க்கத்தில், நம்மளுக்கு வியாதி என்பதாக கிடையாது. हमेशा की राहतें हैं, परेशानियां नहीं है. அங்க சொர்க்கத்தில் நம்மளுக்கு ராஹத் தான், அங்க பிரச்சனைகள் இல்லை. हमेशा की जिंदगी है, मौत नहीं है. அங்க நிரந்தரமான வாழ்க்கை, மரணம் என்பது கிடையாது. ये फला है जो अल्लाह ने नमाज में रखी है. இந்த வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில் வைத்திருக்கின்றான். अल्लाह ने कुरान में जगह फरमाया क़द अफ़लहल मुमिनून अल्लज़ीना हुम फ़ी सलातिहिम ख़ाशिऊन. कामयाब हो गए वो मोमिन जो अपनी नमाजों में खुशू इख्तियार करते हैं. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் क़द अफ़लहल मुमिनूன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்பேற்பட்ட மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். जब नमाज इतनी बड़ी चीज है तो समझ में आता बहुत मुश्किल भी होगी. நாம் தொழுகை இவ்வளவு பெரிய விஷயம் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், அப்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குமோ? नमाज मुश्किल नहीं है. தொழுகை இது கஷ்டமான